வெல்கம் டு KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி. டெக்னாலஜி மனுஷனோட வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்கிருக்கு. எடிசன் லைட் பல்பை கண்டுபிடிக்கலன்னா, மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிக்கலன்னா, கிரஹாம் பெல் டெலிஃபோனை கண்டுபிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்கிருக்கு, சுவாரஸ்யமாவும் ஆக்கிருக்கு. எந்திரங்கள் இல்லாம மனுஷன் வாழவே முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஆனா அதே சமயத்துல அதே எந்திரங்களால மனுஷனோட உயிருக்கு ஆபத்து வரலாம். வீடுதான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்னு நிம்மதியான ஃபீலை கொடுக்கிற இடம். வெளி உலகம் ஆபத்து நிறைந்ததுங்கிறதும், வீடு அந்த ஆபத்துல இருந்து தன்னையும் தன்னை சார்ந்தவங்களை காப்பாத்துங்கிறதும் பழங்குடி மனிதன் காலத்துல இருந்து நம்ம ஜீன்ல ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் ஒரு குடும்பம் தங்களோட வருமானத்துல பெரும் பகுதியை வீடு வாங்கறதுக்கு செலவு செய்யுது. சின்ன சின்ன வருமானம் வரும்போதும் EMI வாய்ப்புகளை வச்சும் வீட்டுக்கான பொருட்களை வாங்கி வீட்டை வசதி நிறைந்ததா மாத்திக்கிட்டே இருக்கும். அழகான, அமைதியான, பாதுகாப்பான இடம்னு நாம ரொம்ப நேசிக்கிற வீடு நமக்கு ஆபத்தான இடமா மாறுனா, சென்னை சக்தி நகர்ல இருக்கிற பிரகாஷ் மேனன் குடும்பத்துக்கும், மேட்டுக்குப்பத்துல மனைவி கலையரசி, 8 வயது மகன் கார்த்திகேயன் என மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்த சரவணன் குடும்பத்துக்கும், வேலூர் சுப்பிரமணி குடும்பத்துக்கும், கிருஷ்ணகிரி ஆல்பர்ட் குடும்பம்னு தமிழகத்தின் பல குடும்பங்களுக்கு ஆசையா வாங்கி வச்ச பொருட்களாலே வீடு ஆபத்தானதா மாறியிருக்கு. நகரத்தின் அடர்த்தி, வாகன பெருக்கம்ங்கிற நிதர்சனத்தின் அடிப்படையில வெளியில நடக்கும் சாலை விபத்துகளை நாம தவிர்க்க இயலாததா கடந்து போறோம். ஆனா வீட்டுக்குள்ள பெரும் வெடிகுண்டு போல வெடிக்கும் விபத்துகளை எப்படி ஈஸியா கடக்க முடியும்? சென்னை மேட்டுக்குப்பத்துல வசித்து வந்த சரவணன் ஃபேமிலிக்கு அந்த இரவு அவ்வளவு மோசமான முடிவை கொடுத்திருக்க வேண்டாம். இரவு தூங்கும்போது அப்பா அம்மாவோட கதை பேசிக்கிட்டு தூங்கின சிறுவனுக்கு இன்னும் எத்தனை கதைகள் கேட்கும் ஆசை இருந்திருக்கும். பாதி கதையில தூங்கியவனுக்கு மீதி கதைய யாரு சொல்லுவா? என் பையனுக்கு அவனுக்கு 8 வயசு 9 நாள் பிறந்த நாள், 2 நாள் கழிச்சு என் பேரனுக்கு பிறந்த நாள் வரும்போது என் குழந்தை எவ்வளோ ஆசையாக எனக்கு பிறந்த நாள் வரப்போதாயா இல்லை பேசி எப்படியோ நாங்கள் எல்லாம் ஒன்றா இருப்போம். என் குழந்தைங்களை விட்டு எதுவும் பிரிஞ்சு இருக்க மாட்டோம். எனக்கு அன்னைக்குன்னு சமைச்சு என் குழந்தைங்களை நாங்கள் பிரிஞ்சுட்டோம். எங்களுக்கும் அப்படியே பூதை ஏற்றமே ஆகிடுச்சு. என் குழந்தைங்க நாங்கள் பார்க்க முடியல, மறக்க முடியல. சரவணன் ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வந்தாங்க. 3 பேர் இருக்கும் குடும்பத்துக்கு ஏற்ற சிறிய வீடு. வீட்டுல சமீபத்துல தான் புது ஏசி வாங்கி மாட்டி இருந்தாங்க. சென்னையின் புழுக்கத்தில் இருந்து அந்த குடும்பம் ஏசியில் உறங்கும் புது சுகத்தை இப்பதான் அனுபவிக்க தொடங்கி இருந்தாங்க. ஆனா அந்த அனுபவத்தை முழுசா அனுபவிக்கல. அவங்க ஆசையா வாங்கின ஏசி அவங்களோட அனைத்து ஆசைக்கும் முடிவை எழுதுச்சு. ஆத்திர அவசரத்துக்கு உதவிக்கு வருவாங்கன்னு தான் உறவுக்காரங்க எல்லாம் அருகாமையில இருக்கும் இடத்துல வசித்து வந்தாரு சரவணன். ஆனா உயிர் இழப்பேற்படுத்திய பெரும் விபத்து நேரத்துல யாருமே வரல. நாங்கள் 3 குடும்பம் என் குழந்தைங்களாண்ட இருப்போம், பார்ப்போம். எது வந்தாலும் நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு அன்றைக்கி இதுமாதிரி கரண்ட்டு போயிட்டு வரதான் எங்களுக்கு இதுவாகிடுச்சு. 3 பகுதி சுற்றுச்சூழனால் சூழப்பட்ட ஒரு பக்கம் மட்டும் ஒரே ஒரு எக்ஸாஸ்ட்டுக்கு ஒரு டோர் மட்டும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இடங்களில் வீட்டுக்குள்ளேயே ஜென்செட் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். லாஸ்ட் டைம் அவர் பண்ணது வந்து ஜென்செட்டை வீட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணார். பவர் போயிடுச்சுங்கிறதுக்காக ஜென்செட்டை வீட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணி அந்த ஜென்செட்லேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கண்டினியூஸாக மூவிங்கில் ஆகிட்டு அது வந்து பேர்ன் ஆகிட்டு அந்த அந்த ஸ்மெல்லை வந்து அவங்க தூக்கத்திலேயே அவங்க நிறைய உள்ள கன்சியூம் பண்ணியிருக்கிறாங்க. அதிகாலையின் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த மூவரையும் அந்த நச்சு வாயு மயக்கமடைய செய்திருக்கு. நீண்ட மயக்கத்துல மூச்சு திணறி மூவரும் மெல்ல மெல்ல இறந்திருக்காங்க. மறுநாள் காலையில தான் உறவுக்காரங்களுக்கு அந்த துயர சம்பவம் தெரிய வந்திருக்கு. தண்ணி பிடிக்கிறது, நாங்கள் வெளியில் போய் டேங்க்கில் தண்ணி பிடிக்கிறது குழால, அதுக்கு தட்டி பார்க்க சொன்னேன். எங்கள் ஒய்ஃபு கிட்டேயும் சொன்னேன், கதவு தட்ட ஒன்றும் எழுந்திருக்கலையான்னு கேட்டேன். இவங்க போய் தட்டினாங்க, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க.
ஜன்னல்லையும் குரல் கொடுத்து ஒன்றும் குரல் கொடுக்குற மாதிரி தெரியல அவங்க. எங்கள் தம்பி வந்தான், என்ன இது ஒன்றும் புரியலையேன்னு சொன்னேன். நான் என்ன கதவு ஓடுறான்னு சொல்லிட்டு சொன்னேன். கதவு உடச்சி பார்த்தா அவங்கவுங்க 3 பேரும் 3 இதில் படுத்துட்டு இருக்காங்க. 2 பேர் கட்டிலுக்கு இருக்காங்க, எங்கள் அக்கா பையன் வெளியில் படுத்துருக்காரு, வீட்டு வெளியில். எழுப்புறோம், ஒன்றும் எழுந்துக்கல. உடம்பெல்லாம் கட்டை மாதிரி ஆயிடுச்சு, சில்லுன்னு ஆயிடுச்சு. கை காலெல்லாம் தொட்டு பார்க்குறேன், வயிற்று பிடிச்சி அமுக்குறேன், ஒன்றுமே இல்லை. அவங்ககிட்ட மூச்சே இல்லை. தூக்கிட்டு வெளியில் தூக்கி போனாங்க. யாரை பழி சொல்வது, யாரை திட்டுவது, எதுவும் புரியாம அழுதது உறவு. ஒரு குடும்பமே சுவடின்றி அழிந்து போயிருக்க, இறந்தவர்கள் மேல பழி போட்டு புலம்பி செல்வதுதான் தீர்வா? இது என் வீடுங்கிற உரிமையில சிறுவன் கார்த்திகேயன் சுவர்ல கிறுக்கி வச்சுட்டு போன அவனோட பெயர் பதில கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரவணன் குடும்பம் இருந்த மேட்டுக்குப்பத்துல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு போரூர் சக்தி நகர். இங்க இருக்கிற டூயல் கார்டன் அபார்ட்மெண்ட்ல 2nd ஃப்ளோர்ல இருக்கிற வீடு பிரகாஷ் மேனன் குடும்பத்துடையது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி இரவு வீட்டுல ஏசி வெடிக்க பால்கனி வழியா பக்கத்து வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சு உயிர் பழிச்சிருக்காங்க பிரகாஷ் மேனனும் அவரோட மனைவியும். ஆனா பிரகாஷ் மேனன் உடம்புல பலத்த காயம். இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திருக்கிறது எல்லாம் ஃப்ரீயான் கேஸ் 22, 12 இந்த மாதிரி கேஸ் தான் நம்ம அதிகமாக ஏற்படுத்தணும். இது ஓசோன் படலத்தை அதிகமாக பாதிக்கிறதுனால 12 கேஸை வந்து நம்ம கவர்மெண்ட்டை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இங்கேயும் கிடையாது. ஸோ இதில் விபத்துக்கள் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை ஸ்மெல் பண்ணாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி 22 இப்போ சமீபத்தில் ஃபுல்லாக இதுவும் பேன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த 22ல் இருந்து அந்த மாதிரி விபத்துக்கள் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் குளோபல் வார்மிங் நம்ம அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் சேர்ந்து 410, 32, 600, 290 ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதில் பயன்படுத்தக்கூடிய நம்ம வாயுக்கள் தான் நம்ம அதிகமாக இந்த ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரியான வாயுக்கள் பயன்படுத்துறதுனால குளோபல் வார்மிங் நமக்கு சேவிங் தான். அது க்ரீனுக்கு நல்ல க்ரீன் கொடுத்துருக்காங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எரியக்கூடிய தன்மை உடையது. ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஏசி நம்மளை கொல்லலாம், எப்போவுமே பயன்படுத்துகிற ஃப்ரிட்ஜ் நம்மளை கொல்லலாம், எப்போவுமே துணையாக வச்சிருக்கிற ஒரு ஃபோன் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறதுக்கு நம்மளோட அலட்சியமும் காரணமாக இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல குண்டு வெடிப்பு நடந்தா உடனே மக்களோட பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்படுது. விசாரணை அமைப்புகள் உடனடியா விசாரணையை தொடங்குறாங்க. அதற்கு நிகராய் வீட்டுக்குள்ள நடக்கும் பயங்கரத்துக்கு யார் பொறுப்பு? சமாதானமா சொல்லப்படும் காரணங்களைத்தான் ஏற்க வேண்டுமா? ஒவ்வொரு விபத்து நடக்கும்போதும் மின் கசிவால ஆயிடுச்சுன்னு எளிதில் முடிச்சிடுறோம். ஆனா கிருஷ்ணகிரியில ஆல்பர்ட் வீட்டில் நடந்த விபத்தை அப்படி எளிதா சொல்ல முடியல. ஏன்னா ஆல்பர்ட் உதவி பொறியாளரா வேலை செய்யறது தமிழ்நாடு மின்வாரிய துறையில. அவர் வீட்டை சுத்தி இருக்கிறவங்களும் அரசு அதிகாரிங்க தான். அதிகாலையில வாக்கிங் கிளம்பி இருக்காரு ஆல்பர்ட். மனைவி ஏஞ்சலினா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. மனைவியின் தூக்கத்தை கலைத்திடாதபடி மெல்ல கிளம்பி இருக்காரு. வாக்கிங் முடிஞ்சு திரும்பி வந்தவருக்கு வீட்டின் நிலவரம் அதிர்வை ஏற்படுத்தி இருக்கு. மனைவியின் தூக்கத்தை கலைக்காம போனவரு திரும்பி வந்து எவ்வளவோ கதறியும் ஏஞ்சலினா எழவே இல்லை. ஏசி ஸ்டெபிளைசர்ல ஏற்பட்ட மின் கசிவால விபத்து ஏற்பட்டு மூச்சு திணறி இறந்ததா காவல்துறையின் விசாரணை சொல்லுது. ஆனா ஒரு மின்வாரிய உதவி பொறியாளர் வீட்டுல மின் கசிவால ஏசி வெடித்து விபத்தென்பது வினோதமாய் இருந்தது. அதுவும் அவர் வாக்கிங் போன நேரத்துல நிகழ்ந்திருப்பது கொஞ்சம் மர்மமாவும் இருந்தது. இண்டோர் காயில் வந்து உங்களுக்கு பஸ்ட் ஆகிட்டு அதனால புகை வந்ததுனால பெட்ரூம் ஃபுல்லாக புகை வந்துடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 90% அதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. 1-2 இடங்கள் வந்ததுக்கு காரணம் என்னவாக இருக்கலாம் என்றால் அதில் இணைக்கப்படக்கூடிய இணைப்பு, மின் இணைப்பு, அந்த மின் இணைப்பு வந்து சரியான பகுதியில் பொருத்தாமல் அதில் 2 ஒயர்களை ஒன்றோடு ஒன்று டேப் அடித்து சுற்றி ரொட்டேட் பண்ணி அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த இது மாதிரி வரும். மற்றபடி அதில் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. வசதியான வீடுகள்ல ஆடம்பர பொருளா இருந்த ஏசி இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்தின் வீடுகள்ல புதிதா வரத் தொடங்கி இருக்கு. 3 ஃபேஸ் லைன் ஏசிக்கு தேவைப்படுது. பெரும்பாலான மிடில் கிளாஸ் வீடுகள்ல அந்த வசதி இல்லை. நம்ம நாட்டில் உபயோகிக்கும் மின்சார பொருட்களுக்கு சிங்கிள் ஃபேஸுக்கு 230 வோல்டேஜ் தேவை. ஆனா
பெரும்பாலான நகர்ப்புறங்கள்ல அந்த அளவுக்கு வோல்டேஜ் கிடைக்கிறதில்ல. கிராமப்புறங்கள்ல இதை விட அதிகப்படியான வோல்டேஜ் வருது. மின்சாரம் திடீரென ஏற்ற இறக்கத்தோட வருவதால இந்த மாதிரியான விபத்துகள் நிகழுது. பல நேரங்கள்ல நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மின்சாரம் வருது. பல புதிய ஏசிக்கள்ல இன்பில்ட் ஸ்டெபிளைசர் இருப்பதில்லை. அப்படி இருந்தா விலை அதிகம் என்கிற பிரைஸ் டேக் பயன்படுத்துது. இஎம்ஐ மூலம் பொருள் வாங்கும் நடுத்தர வர்க்கம் குறைந்த விலை பொருளை நாடுவதுதான் இயல்பு. மேலும் பெரிய அளவு பயிற்சி இல்லாத டெக்னீஷியன்கள் அதிகமா ஏசி ஃபிட் செய்யும் வேலையில இருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் ஏசி வெடிப்புக்கு காரணங்களா சொல்லப்பட்டாலும் அவற்றை தீர்வா ஏத்துக்க முடியல. ஏன்னா ஏசிய போல இன்னைக்கு அத்தியாவசிய பொருளா மாறி இருக்கும் ஃப்ரிட்ஜுகளும் அடிக்கடி வெடித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்புது. சென்னை சேலையூர்ல நடந்திருக்கும் விபத்தை நேர்ல பார்த்தா அது ஒரு ஃப்ரிட்ஜ் வெடித்ததால நிகழ்ந்திருக்கும்னு யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. தடயவியல் நிபுணர்கள் எடுத்த காட்சிகளை பார்க்கும்போதே அந்த விபத்தின் கோரம் நம்மள பயன்படுத்துது. தனியார் செய்தி தொலைக்காட்சியில வேலை செய்த பிரசன்னா தன் அம்மா மனைவியோட சமீபத்துல தான் சேலையூருக்கு கூடி வந்தாரு. பெருசா அக்கம் பக்கத்துல தொடர்பில்ல. தினமும் வந்து போற வேலைக்கார அம்மா தான் வீட்டுக்கு வரும் வெளியாள். அன்னைக்கு வழக்கம் போல காலையில வேலைக்கு வந்த அந்த அம்மாவுக்கு வீடு வழக்கம் போல இல்லை. அன்றைக்கி காலைல ஒரு 9 மணி இருக்கும். நான் ஃபோன் பண்ணேன் அவங்க வீட்டுக்கு. எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க எடுக்கவே இல்லை. எப்பயுமே அவங்க பூஜையில் இதாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்லேயே அந்த வேலை செய்கிற அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, இந்த மாதிரி உங்கள் அக்கா வீட்டில் வந்து ஒரே கருப்பாக இருக்குது, ரூம்லாம் ஒரே கருப்பாக இருக்குது, கிச்சன் ஜன்னல் வழியாக நான் பார்த்தேன், ஆனால் ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, வீடு கதவை தட்டினாலும் யாரும் வெள்ளடிச்சா யாரும் வந்து திறக்க மாட்டுறாங்க அப்படின்னாங்க. சின்ன உடனே நான் ஓடி போய் பார்த்தேன். உள்ளே ஃபுல்லாக ஒரே கருப்பு புகையாக இருந்தது. அக்கம் பக்கம் கட்டிட வேலை செஞ்சவங்கள உதவிக்கு வர வச்சு கதவை உடைச்சிருக்காங்க. உள்ள நச்சு புகைக்கு நடுவுல அங்கும் இங்குமா இறந்து போய் இருந்திருக்காங்க பிரசன்னா குடும்பத்தினர். கதை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா எங்கள் அக்கா வந்து அந்த ஹாலில் அப்படியே சோஃபாவில் சாஞ்ச மாதிரி படுத்துட்ருக்காங்க. பிரசன்னா வந்து அந்த வாஷ் பேஷனுக்கும் ஹாலுக்கு நடுவில் கீழே கிடக்குறான். அந்த ரூமில் அவன் ஒய்ஃப் அந்த அர்ச்சனா அந்த பொண்ணு வந்து பெட்டுக்கும் அந்த கதவுக்கும் நடுவில் கீழே கிடக்குறா. வாயில் ஒரு மாதிரி வெள்ளையாக ஏதோ இருந்தது. அப்புறம் நான் உடனே வெளில வந்துட்டேன். அதுக்கு மேலே நிற்க முடியல. ஒரு போர்க்களத்தின் அழிவு போல இருந்தது பிரசன்னா வீடு. பூஜை அறை மாதிரியான இடத்துல ஃப்ரிட்ஜ் சின்ன பின்னமா வெடித்து சிதறி இருந்தது. ஸ்விட்ச் பாக்ஸ் தீயில உருகி இருந்தது. வீட்டு சுவர் பல இடங்கள்ல உடைஞ்சிருந்தது. ஃப்ரிட்ஜ் வெடித்ததுல அந்த வீடு உருக்குலைந்திருந்தது. விசாரணையின் போது காவல்துறையினர் எடுத்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் பெருசா பயன்படுத்துச்சு. ஃப்ரிட்ஜு வெடிச்சதுனால தான் அந்த கேஸ் உள்ள ஃபுல்லாக இதாகி பரவி சஃபகேட் ஆகி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நாள் ராத்திரி வந்து கரண்ட்டு கொஞ்சம் போயிட்டு வந்துட்டே இருந்தது. ஃப்ளக்சுவேஷன் நிறைய இருந்தது. ஒருவேளை அதனால ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்குமோ என்னமோ அது தெரியல எனக்கு. அந்த ஃப்ரிட்ஜு வாங்கி 3 மாதம்தான் ஆயிருந்தது. இப்போ தான் வாங்கினாங்க, கொஞ்ச நாள்னால தான். அந்த ஃப்ரிட்ஜோட மேல் அந்த டாப் இருக்கு இல்லையா, ஃப்ரீசர் பாக்ஸ் ஃபுல்லாக வெடித்து சதறி கிடந்தது. மேலே அந்த ஃபேனோட அந்த ஒரு ரெக்கையே இப்படி வளைஞ்சிருந்தது. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் அந்த பூஜை அலமாரி இருந்தது. பூஜை அலமாரியோட கதவு எல்லாமே கீழே நொறுங்கி போய் கிடந்தது. மின்சார பொருட்கள் வெடிக்கிறதுக்கு அந்த பொருட்களை தயாரிக்கிற நிறுவனங்களை மட்டும் குத்தம் சொல்ல முடியாது. நம்ம நாடு குறைந்த மதிப்புடைய சந்தை. ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது நிறைய சமரசத்தோட தரம் குறைவா உற்பத்தி செய்யப்படுது. அந்த சமரசம் தான் நம்ம வாழ்க்கையில ஆபத்தா மாறுது. மின் கசிவாலோ அல்லது வீட்டில் இருந்த விளக்காலோ ஏதோ ஒரு வழியில பத்தின சின்ன தீ ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸரை தாக்கி இருக்க, அதனால பயங்கரமா வெடித்து கம்ப்ரஸர்ல இருந்து நச்சு வாயு வீடெல்லாம் பரவி இருக்க. சத்தம் கேட்டோ மூச்சு திணறையோ எழுந்த பிரசன்னா குடும்பத்தினர் தப்பிக்க பார்த்திருக்காங்க. மூச்சு திணறலுக்கு இடையே அங்கும் இங்குமா ஓடி இருக்காங்க. பாவம் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப திணறி இருக்காங்க. ஒருத்தர் வந்து கையெல்லாம் தடம் பதிஞ்சிருக்கு. இந்த செவத்தில் தேடி தேடி இது ஆகும்போது இன்சிடெண்ட் ஆனோடனே ட்ரிப் ஆஃப் ஆகி கரண்ட் வரல. அதனால் உள்ள இருட்டில் வந்து அவங்க
கையை வந்து தடம் வச்சு 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 செவத்தில் வச்சு அவங்க கை இது வந்து பதிச்சிருக்கு. கதவு வரைக்கும் வந்துட்டு அதுக்குள்ளே ஏதோ கீழே யாரோ விழுந்த மாதிரி இருந்திருக்குமா என்னவோ தெரியல, யூட்டர்ன் போட்டு திருப்பி வந்து அவங்க 3 பேருமே கீழே தான் இருக்காங்க, கீழே விழுந்துட்டாங்க. வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ஆனால் வெளியில் வர முடியல அவங்களால. கடைசி வரை அந்த கதவின் கைப்பிடி மட்டும் அவங்க கைக்கு கிடைக்கவே இல்லை. வீடெங்கும் பரவி கிடந்த கால் தடங்களும் கதவை தேடி செவுத்துல தடவிய கை தடங்களும் அவங்க மரண போராட்டத்தின் வலியை காட்டுச்சு. எந்த வழியும் இல்லாம உயிரை காத்துக்கொள்ளும் கடைசி முயற்சியா கிச்சன் சிங்குக்கு கீழே வரும் கொஞ்சம் காத்த சுவாசிக்க போராடி இருக்காரு பிரசன்னா. அதுவும் கை கூடல. ஒரு ஃப்ரிட்ஜின் கம்ப்ரஸர் ஒரு வெடிகுண்டு போல வெடித்து ஒரு குடும்பத்தையே மொத்தமா அழிச்சிடுச்சு. ஏர் கண்டிஷனரில் பார்த்தீங்கன்னா சரியான கால அளவீடுகளில் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஏசியை நீங்கள் சரியான முறையில் பராமரிக்கணும். எப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாவது வேரியேஷன் டிஃப்ரெண்ட்டாக அதை சவுண்டு வந்துட்டுருக்கா, இல்லை கூலிங்கோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நின்று அதை பார்த்துட்டு அதை ஒரு அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் இல்லாமலே நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வரும்போது வேரியேஷன் ஆகும்போது அதை கால்குலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டெபிலைசர் தன் வேலையை செய்யாதனால நேரடியாக கரண்ட் கம்ப்ரஸருக்கு போயிட்டு கம்ப்ரஸர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஃப்ரிட்ஜ் வெடித்தது இவ்வளவு பெரிய விபத்தை நிகழ்த்த முடியுமான்னு நமக்கு தோணலாம். வேலூர்ல ஒரு ஃப்ரிட்ஜ் வெடிச்சு இதை விட பெரும் விபத்தையே நிகழ்த்தி இருந்தது. அக்டோபர் மாதம் 2015ஆம் ஆண்டு வேலூர் சைதாப்பேட்டையில ஏதோ விமானத்துல இருந்து குண்டு போட்டது போல வீடே சிதைந்து போயிருந்தது. வீட்டுல இருந்தவங்க 2வது மாடியில தூங்கியதால யார் உயிருக்கும் ஆபத்தில்ல. ஆனா மரணத்தின் கடைசி விளிம்புல இருந்து தப்பித்த பயம் அவங்கள துரத்திக்கிட்டே தான் இருக்கு. ஃப்ரிட்ஜின் சிலிண்டர் வெடிச்சதால ஃப்ரிட்ஜின் கதவு தூரத்துல கிடக்க ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருந்த செவரு ஃப்ரிட்ஜ் மோதி மொத்தமா தகர்ந்து போயிருந்தது. நம்ம வீட்டு குழந்தைகள் சாதாரணமா திறந்து ஐஸ் கியூப்ஸ் எடுத்து விளையாடும் ஃப்ரிட்ஜ் வெடிச்சா என்ன நிகழுங்கிறது அந்த காட்சி விளக்கிக்கிட்டு இருந்தது. முன்னாடி ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவுட் சைட் கண்டென்சருங்கிற ஒரு கண்டென்சர் வெளியில் இருக்கும். அதாவது வெப்பம் வெளியே போகிறதுக்கு காற்று உள்ள அந்த சர்க்குலேட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கேப் வச்சு வெளியில் மெஷ் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கண்டென்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மாடர்ன் டெக்னாலஜியில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கன்சீல்டு கவரிங் பண்ணக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் தான் இப்போ அதிகமாக மார்க்கெட்டில் வருது. கேட்டால் பவர் கன்சம்ஷன் உங்களுக்கு இருக்குது, இன்ஸ்டன்ட் கூலிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை அவங்க சொல்லி சேல் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா எல்லா சைடுலேயும், அதாவது ஒரு ஃப்ரிட்ஜோடைய 3 பக்கமும் தகுந்த இடைவெளி விட்டு அந்த ஃப்ரிட்ஜை வைக்கணும். காற்றோட்டம் வரக்கூடிய இடமா பார்த்து வைக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொண்டு போய் எங்கன்னா ஒரு கார்னரில் உள்ள இன்செர்ட் பண்ணிடுறாங்க. அதனுடைய அந்த வெப்பம் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அதை ரீசைக்கிளிங் ஆகிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டு வயர்லாம் பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அங்கொன்னும் இங்கொன்னுமா இந்த விபத்து நிகழ பெருசா நம்ம கவனிக்க தவறுறோம். பார்த்தோம் பார்க்காமலும் போறோம். ஆனா இதனால ஏற்படும் அழிவு மிக அதிகமா இருக்கு. வீடு பாதுகாப்பானதுங்கிற எண்ணம் தான் ஒரு குடும்ப நிம்மதிக்கு மிகவும் முக்கியம். ஆனா தினமும் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வெடிப்பது நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குது. இந்த கேள்வி தொடருமாயின் அது யாருக்கும் நல்லதல்ல. நம்ம மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு பொருளை வாங்கும்போது அதோட விலை என்ன, எவ்வளோ தள்ளுபடி இருக்குன்னு மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அதோட தரத்தை சோதிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் தான் அந்த பொருள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி சரிப்படுத்துறது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த மேனுவலை யாரும் படிக்கிறது இல்லை, பெருசாக கண்டுக்கிறது இல்லை. இந்த பழக்கத்தை நம்ம மாற்றணும். நாளை மீண்டும் சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி.